திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மருத்துவர் சதீஷ் கிறிஸ்டோபர் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆல்வின், விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து வேட்புமனு தாக்கல் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதியிலும் தனித்து களம் காணக்கூடிய நிலையில திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளராக மருத்துவர் சதீஷ் கிறிஸ்டோபர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இன்று அவர் தனது வேட்பு மனுவினை ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாக்கல் செய்திருக்கிறார். முன்னதாக ஊர்வலமாக தனது கட்சி நிர்வாகிகளோடு இணைந்து வருகை தந்து தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலரிடம் தனது வேட்பு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். வேட்புமனுவினை தாக்கல் செய்த அவர் அந்த தொகுதியினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து செய்தியாளர்களிடம் சொல்லியிருக்கிறார். பேச்சிப்பாறை அணையிலிருந்து நேரடியாக ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 50க்கும் மேற்பட்ட குளங்களுக்கு முறையான நீர்வரத்து கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், அதே போன்று அந்த பகுதியில் போக்குவரத்து பணிமனை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், மருத்துவ சேவை சிறப்பாக ராதாபுரம் தொகுதிக்கு கிடைப்பதற்கான தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்ற கருத்தையும் தேர்தல் வாக்குறுதிகளாக அவர் முன்னெடுத்திருக்கிறார். இப்படியாக இன்றைய தினம் நேரடியாக தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் முறையாக தனது வேட்புமனுவினை மருத்துவர் சதீஷ் கிறிஸ்டோபர் தாக்கல் செய்திருக்கிறார். அவரோடு அவர் கட்சி நிர்வாகிகள், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் புடைசூழ வருகை தந்து தனது வேட்புமனுவினை முறையாக தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆல்வின்.